மேடம் நான் கீதா தேவராஜ் பேசுறேன் சேட்பட்ல இருந்து. ஓகே மேடம், உங்களோட क्वेश्चंस உங்க டவுட்ஸ் நீங்க சார்ட்ட கேட்கலாம். சொல்லுங்க மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். நாங்க சிறுவாபுரி பக்கத்துல இந்த புதுவயல் ரோடுன்ற இடத்துல ஒரு பாலமுருகன் நகர்னு ஒரு லே அவுட். நாங்க அதுல ஒரு அரை கிரவுண்ட் வாங்கி இருக்கோம். நாங்க வாங்கும் போது அது பஞ்சாயத்து அப்ரூவல் சொல்லி கொடுத்தாங்க, லே அவுட் தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப இந்த டிடிசிபி எல்லாம் மாறணும்னு வந்ததுனால அது நாங்க அப்படியே அது பஞ்சாயத்துலயே வாங்கி வச்சிருக்கோம். இப்ப நாங்க அதுல ஏதாவது வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் நாங்க அதுக்கு ஏதாவது அப்ரூவல் ஏதாவது வாங்கணுமா ஸ்பெஷலா? 100% அப்ரூவல் வாங்கினங்க. பட் திருவான்மியூர் பக்கத்துலனா எந்த வில்லேஜ்னு எங்களுக்கு புரியல. திருவாபுரி சார், திருவாபுரி ஆரணி. ஓ, ஆரணி சிறுவாபுரி. அது டிடிசிபி லிமிட். ஆமாங்க, ஆரணி சிறுவாபுரினா அந்த முருகர் கோயில் கிட்ட சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமாம்மா, கண்டிப்பாக அப்ரூவல் வாங்கி தாங்க பண்ணணும். பில்டிங் அன்ஆத்தரைஸ்டா. அதாவது என்னுடைய தாரக மந்திரமே என்னன்னா, ஒரு வீடு கூட தமிழ்நாட்டில் அப்ரூவல் இல்லாமல் கட்டக்கூடாது, அப்ரூவல் வாங்க சிரமப்படக்கூடாது. நீங்கள் அப்ரூவல் வாங்காமல் நீங்கள் கட்டினீங்கன்னா அந்த இடத்துல நாளைக்கு ஒரு ரோடு வருது, ஒரு ப்ரப்போசல் வருதுன்னா உங்களுக்கு தெரியாது. அப்ரூவல் வாங்கினா தான் உங்களுக்கு அந்த ப்ரப்போசல்ஸு அங்கே அப்ரூவல் வீடு கட்டக்கூடாதுன்றது அதனுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அன்அப்ரூவ்டாக இருந்தால் 20/10/2016 முன்னாடி பிரிக்கப்பட்ட மனையாக இருக்கணும். அந்த மனையை ஃபஸ்ட்டு லேண்ட் ரெகுலரைஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு பில்டிங் அப்ரூவல் போனீங்கன்னா இப்போ செல்ஃப் சர்டிஃபிகேஷன்ற ஸ்கீமில் இவங்களுக்கு இமீடியட்டாக அப்ரூவல் வாங்கி பண்ணிக்கலாம். ஒரே நாளில் அப்ரூவல். ஏன் அந்த டிராயிங் போகிற டைம் தான், ஆன்லைனில் பே பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டு போகலாம். இந்த நேரத்தில் அப்ரூவல் வாங்காமல் கட்டாதீங்க. கண்டிப்பாக எந்த ஏரியாவில் தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கில் எங்கே இருந்தாலும் அப்ரூவல் வாங்கி கட்டுங்க. ஏன்னா புது புது ப்ரப்போசல்ஸ் அங்கங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போது கிரிட் ஆஃப் ரோடுன்னு நிறைய இடத்துல சிஎம்டியோனுடைய வெப்சைட்டுக்குள்ளே இருக்காது. சிஎம்டியோனுடைய அந்த என்கொயரியில் போய் பார்த்தீங்கன்னா கிரிட் ஆஃப் ரோடுனுடைய வியூஸ் தெரியும். நீங்கள் வாங்குகிற இடம் அங்கங்கே ரோடுனுடைய லிங்க் வேக்கண்டாக இருக்கிற இடத்துல எல்லாத்துலையும் லிங்க் பண்ணி கிரிட் ஆஃப் ரோடுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த கிரிட் ஆஃப் ரோடு நீங்கள் போய் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ண பிறகு அந்த இடத்துல அப்ரூவல் பண்ண முடியாது. வீடு கட்டினா நாளைக்கு அது ரோடு ஃபார்மிங்கில் உங்களுக்கு போயிடும். அந்த மாதிரி அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாது. அன்ஆத்தரைஸ் பண்ணால் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் தெரியாது, அந்த இடத்துல என்ன நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ப்ரப்போசல் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அப்ரூவல் வாங்கி கட்டுங்க. அப்ரூவல் வாங்காமல் கட்டாதீங்க. இல்லை எங்களை போல் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியரை ஃபாலோ பண்ணுங்க, அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ ஒரு இடம் வாங்க போகிறோம், இல்லை ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா நம்ம வியூவர்ஸ் எல்லாமே என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது ரொம்பவே புரிகிற மாதிரி தெளிவாக ரொம்ப பொறுமையாக எல்லாருக்குமே எடுத்து சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ வர ஒரு வாரமே உங்களோட நாலேஜை எங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க. இந்த நேரத்தில் இந்த செகண்ட்ஸ் ஃப்ளாட்டை பற்றி நான் சொன்னதை நல்லா ஹைலைட் பண்ணிங்க. இந்த கிச்சனை பார்த்துங்க, அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளதை வாங்காதீங்க. அது ஒன்று. நம்பர் 2 ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர்ஸ்க்கு இந்த நேரத்தில் எங்கள் சங்கத்தில் சேர்ந்து